तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசியில் அவிட்டம் 3 4 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உழைப்பால் முன்னேறும் உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதத்தில் புதிய பாதெல்லாம் தெரிய போகுது. ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக இருக்கணும். நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போகிறது நல்லது. எதிலும் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. தன குடும்ப வாக்கு இடத்துல ராகு 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துக்குள் தேவையான குழப்பம் உருவாகும். பணவரவில் தடை ஏற்படும். உடல்நிலையில் ஏதேனும் தொந்தரவு இருந்து கொண்டு இருக்கும். எதிரிகள் கை வந்து மேலோங்கும். பெண்கள் தங்கள் நலனையும் கணவரின் நலனையும் கவனித்து கொள்வதால் நல்லது. செவ்வாய் சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நினைத்ததை சாதிக்க முடியும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். சூரியனால் அரசு பணியில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். சுக்கிரன் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் புதனின் சஞ்சாரம் உங்கள் நிலையை உயர்த்தும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் நவம்பர் 25. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 18, 26, 27. டிசம்பர் 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது நவகிரக வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சதயம். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாதம்தான். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவானால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை நடந்தேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள் வழக்குகள் சாதகமாகும்.
போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றமான நிலையை அடைவீங்க. சனி பகவானின் பார்வை உண்டாவதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதேனும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கேதுவினால் மறைமுக தொல்லை இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடம் தோன்றும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் புதிய இடம் வாங்குவோம் முயற்சியிலா கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தல் என்று முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். மாதம் முழுவதும் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் நவம்பர் 25, 26. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 22, டிசம்பர் 4, 8, 13. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வரரை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது அவிட்டம் 1, 2, 3ஆம் பாகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது நீதி நேர்மையுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதம். குரு பகவான் வக்கரமடைந்துள்ள நிலையில் சூரிய பகவான் மாதம் முழுவதும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து நன்மைகளை வழங்க இருக்கிறார். செய்து வரும் தொழில் பார்த்து வரும் உத்தியோகம் முன்னேற்றமடையும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலைக்காக முயற்சித்தவங்களின் எதிர்பார்த்த தகவல்லாம் உங்களுக்கு வரும். புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். அரசு வழி விவகாரம் சாதகமாகும். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் திறமை வெளிப்படும். செவ்வாய் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். இதுவரை இருந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இனிமேல் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வழக்கு சாதகமாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்கணும். நிதானமாக செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படும். குடும்பத்திலும் சிறு குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு. போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க என்பதை கவனத்தில் கொண்டு மிகவும் கவனமாக செயல்பட வேணும். பெண்கள் தங்கள் நலனில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் நவம்பர் 26, 27. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 21, 30, டிசம்பர் 3, 8, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அனுமனை வழிபட்டோம்னா நன்மைகள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.